வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் தமிழ்நாடு தன்னுரிமை கழக தலைவர் பல கருப்பையா இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். சார், நேற்று குரூப் 2 தேர்வு கடைசி நேரத்தில் ரத்து பண்ணக்கூடிய சூழல் ஆயிட்டு, இதனால தேர்வு எழுத வந்த மாணவர்கள்லாம் கொதிச்சு போய் இருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? என்ன எதையும் நிர்வகிக்கின்ற ஆற்றல் இந்த அரசுக்கு இல்லை என்பதைத்தான் அது காட்டுகிறது. நீட் தேர்வை எவ்வளவு ஒரு கட்டுக்கோப்போடு கொண்டு போகிறார்கள். எந்த ஊழலும் இல்லை, எந்த விவகாரமும் இல்லாமல் அந்த இவ்வளவு பெரிய தேர்வை இந்தியா முழுவதுக்கும் வறுமைப்பட்ட மாநிலம், வளமான மாநிலம் எல்லாவற்றையும் உள்ளடக்கி அந்த தேர்வை கொண்டு செலுத்துகிறார்கள். எல்லாம் ஊழல் தான் அடிப்படை. அவ்வளவு நீங்கள் ஏதாவது தள்ளி வைப்பதற்கு ஒரு காரணம் இருக்கும், ஏதாவது ஒன்றை செய்வார்கள். ஒரு நிர்வாகத்தை ஒழுங்காக நடத்த தெரியாத ஆட்சி அரசமைப்பில் இருக்கிறது என்பதற்கான அடையாளம் தான் இது. எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாருமே எடப்பாடி, விஜய், அண்ணாமலை எல்லாருமே கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இது அரசுக்கு ஒரு நெருக்கடி மாதிரி அமையுமா? எப்படி? எல்லாம் மரத்து போய்விட்டார்கள். எல்லாம் ஒருத்தனுக்கும் கால் மரத்து போதில்லை, அது மாதிரி இயக்கமற்று போய்விட்டது அரசு. எல்லாம் அது 10-12 கட்சிகள், கூட்டணி கட்சிகள், அவர்கள் அமைதியாக இருப்பார்கள். எது செய்தாலும் சரி. தலையில் இடி விழுந்தாலும் ஸ்டாலின் இடியை போட்டவன் பிஜேபி காரணம் என்று சொல்லுவான். இடி விழுந்ததற்கு என்ன காரணம் என்றால் இயற்கை காரணம், பிஜேபி தூண்டுதலில் அந்த இடி விழுந்தது என்பார். இதுவே அரசியலாக போய்விட்டது. கம்யூனிஸ்ட் கட்சி கார்ல் மார்க்ஸினுடைய சிலையை ஸ்டாலின் திறக்கிறார். வெக்கங்கட்ட கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதில் கலந்து கொள்கின்றன. கார்ல் மார்க்ஸுக்கும் கம்யூனிஸ்ட் பூர்ஷ்வா ஸ்டாலினுக்கும் என்ன தொடர்பு? 12 மணி நேரம் வேலை சட்டத்தை தொழிலாளர்களுக்கு கொண்டு வந்த அரசு ஸ்டாலின் அரசு. இல்லை, அதை உடனே எதிர்ப்பு வந்த அடுத்த நிமிஷமே அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க, அதை ரத்து பண்ணிட்டாங்க. அப்போ கூட்டணியில் ஒன்றா இருக்கும்போது அவங்களோட குரலுக்கு அவங்க செவி மடுக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். இல்லை, 12 மணி நேர சட்டத்தை உடனே கேளு பிறகு அவர்களே அரசே அதை ஒதுக்கி கொண்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு அச்சம் ஏற்பட்டு ஒதுக்கி கொண்டது. அதாவது இந்த சிந்தனையே ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி முதலமைச்சருக்கு வருமா? 12 மணி நேர வேலை திட்டத்தை தப்பித்தவறி கனவில் கூட கம்யூனிஸ்ட் கட்சி முதலமைச்சருக்கு வருமா? ஐஎம்எஸ் நம்பூதிரிப்பாட்டுக்கு வருமா? 8 மணி நேர வேலை திட்டம் என்பதை மார்க்ஸ் காலத்தில் உணர்த்தப்பட்டு, மார்க்ஸ், ஏங்கல்ஸ், லெனின் போன்ற மாபெரும் தலைவர்களால் உணர்த்தப்பட்டு உலகம் முழுவதும் போராட்டம் நடந்து 8 மணி நேர வேலையாக ஆனதினுடைய அடையாளம் தான் மே தினம் கொண்டாடும். மே 1ஆம் தேதி அந்த போராட்டம் வென்றெடுக்கப்பட்டது. அதன் காரணமாக மே தினமாக அதை கொண்டாடுகிறோம். 8 மணி நேரத்துக்கு மேல் மனிதன் வேலை செய்வதற்கு ஆடா மாடா மாட்டை. இப்ப அதே சட்டத்தை தான் இப்ப பாஜகவும் வலியுறுத்துது. அந்த பாஜக கூட தான் அதிமுக 12 வேலை திட்டம் கொண்டு வந்திருக்கிறானா? இல்லை, பதில் சரியாக சொல்ல வேண்டும். சும்மா அவன் பேசுவதெல்லாம் கேட்டுக்கொண்டு என்னிடம் கேள்வி கேட்கக்கூடாது. 12 மணி நேர வேலை திட்டம் பிஜேபியில் உண்டாக்கி இருக்கிறார்களா? இல்லை, அவங்க கொண்டு வரலாம். ஆனால் அவங்களும் இந்த மாதிரியான சட்டத்தை வலியுறுத்துறாங்க. அந்த மாதிரி எந்த மாதிரி சொல்லு, தெளிவாக நீ பேசினா தான் நான் பதில் சொல்ல முடியும். அவங்களும் 8 மணி நேர வேலை திட்டம் என்பது வேறு. அவர்கள் சில தொழிலாளர்களுக்கான சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதை நீ பேசுவதற்கு தயாராக இருந்தால் அதை தனியாக பேசுவோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது 100-200 சட்ட விதிகளின் அடிப்படையில் உள்ளவற்றை 4ஆக சுருக்கி இருக்கிறோம் என்றெல்லாம் பேசுகிறார்கள். அது தனியாக பேசலாம். 12 மணி நேர வேலை திட்டத்தை இந்தியாவில் பேசியவர்கள் 3 பேர். ஒன்று எல்என்டி கம்பெனி, லார்சன் அண்ட் டியூப்ரோ முதலாளியே. எல்லா நேரமும் பெண்டாட்டியோடு பேசிக்கொண்டே இருந்து என்ன செய்வீர்கள்? சலித்து போகாதா? வேலைக்கு வந்தால் உற்பத்தியாவது பெருகும் என்று சொன்னார். புதிய ஸ்டாலின் மாதிரியாவே சிந்திக்க எல்என்டி முதலாளிக்கு தெரிந்திருக்கிறது. லார்சன் அண்ட் டியூப்ரோ முதலாளி நல்ல பெருஞ்சாலைகளும் அணைகளும் பெரிய எல்லாவற்றையும் கட்டுக்கிறவன் அவன் தான். அப்புறம் இன்ஃபோசிஸுக்கு ஒரு முதலாளி இருக்கிறார், நாராயணமூர்த்தி என்று. அவரும் சொன்னார், தேசபக்தி உங்களுக்கு இருந்தால் 12 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னார். அதாவது இவர் பெண்டாட்டி முகம் சலித்து போகாதா, அங்கேயே உட்கார்ந்து கொண்டு எவ்வளவு நேரத்துக்கு கொஞ்சம் கொண்டே இருப்பாய், வேலைக்கு வா, உற்பத்தி பெருகும் என்று சொன்னார். எனக்கு பணம் பெருகும் என்று லார்சன் முதலாளி சொல்லவே இல்லை, உற்பத்தி பெருகும் என்று சொன்னார். நம்முடைய இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி என்ன சொன்னார் என்றால், 12 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும், அப்பொழுதுதான் அப்படித்தான் ஜப்பான் முன்னேறியது. ஆகவே நீங்களும் கூடுதல் நேரம் வேலை செய்வதன் மூலம் தேசபக்தி உங்களுக்கு இருந்தால் கூடுதல் நேரம் வேலை செய்ய வேண்டும், அதன் மூலம் உற்பத்தி பெருக வேண்டும், அதனால் இந்தியா பெரிய வளத்தை அடையும், சீனாவை நெருக்கி தொடும் என்று சொல்லி இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தியா நாராயணசாமி அவரும் சொன்னார். இந்த 2 முதலாளிகளுக்கு அப்புறம் இன்னொரு கார்ப்பரேட் முதலாளி நம்முடைய ஸ்டாலின்.
அவர் சட்டமே கொண்டு வந்தார். இந்த 2 முதலாளிகளும் சொல்லி நாம் சட்டம் கொண்டு வராமல் இருக்கக்கூடாது என்று சட்டமே கொண்டு வந்தார். பிறகு பேக் அடித்து விட்டார். அது வேறு என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இந்த சிந்தனை உனக்கு வருகிறதே, நம்பூதிரிப்பாட்டுக்கு வருமா? நீ எல்லாம் ஒரு பூர்ஷ்வா, ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கு சமமாக கொள்ளையடித்து வைத்திருக்கிறீர்கள். நீங்கள் கொஞ்சமாக உங்களுடைய குடும்பம், ரோட்டில் தெரிந்த ஒரு குடும்பம், ரயிலேறி வருவதற்கு பணம் இல்லாத ஒரு குடும்பம், இன்றைக்கு நாட்டில் இவ்வளவு பெரும் கொள்ளையையும் இவ்வளவு சொத்துக்களையும் ஆண்டு கொண்டிருக்கிறீர்கள். சன் டிவி 7 மாநிலங்களில் இருக்கிறது. சன் டிவியினுடைய ஷேர் ஏறுகிறது, இறங்குகிறது, பெரிய கார்ப்பரேட் நிறுவனமாக இருக்கிறது. உங்களுடைய மருமகன், நீங்கள், உங்களுடைய மொத்த குடும்பம் ஒரு 6-7 பேர் வந்தீர்கள் அங்கிருந்து. ஒருவர் வந்தார், ஒருவரை ஒட்டி ஒரு 7-8 பேர் வந்தார். ஓடாத ரயிலுக்கு முன்னால் அவர் தண்டவாளத்தில் தலை வைத்து படுத்தார். பெரிய தியாகமாக போற்றப்பட்டது. பிறகு அவர் மொழி உணர்வாளரானார், இன உணர்வாளரானார், முதலமைச்சரானார். பிறகு எல்லாவற்றையும் செய்தார். உங்களுடைய குடும்பம் இன்றைக்கு அம்பானி அதானி குடும்பம் போல் ஒரு நிலையை பெற்றிருக்கிறது. நீ கார்ல் மார்க்ஸுடைய சிலையையும் தொடலாமா? கார்ல் மார்க்ஸ் ஸ்டாலின் தன்னையும் ஒரு கம்யூனிஸ்டா தான் அடையாளப்படுத்திக்க விரும்புறாரு. ஸோ அம்பானி அடையாளப்படுத்திக்கலாமா? அதானி அடையாளப்படுத்திக்கலாமா? லார்சன் டியூப்ரோவும் இன்ஃபோசிஸும் தங்களை தொழிலாளர் வர்க்கமாக, நாங்க தொழிலாளர்கள் நலனுக்காக தான் எப்போதும் நிற்கும் அப்படின்னு சொல்றாரு. இவ்வளவு நேரம் பேசுறேன், அப்புறம் மறுபடியும் கேட்டு 12 மணி நேரத்திற்கு வேலை உடனடியா திரும்பி வாங்கிட்டாங்க. ஏங்க நான் அது கேள்வி கேட்கிறேன். நம்பூதிரிப்பாட்டுக்கு இப்படி ஒரு சிந்தனை தோன்றுமா? உனக்கு தோன்றியதே, பிறகு எதிர்ப்பு வருகிறது என்று சொல்லி கைவிட்டாயே. இந்த இன்ஃபோசிஸ் நாராயணசாமிக்கு தோன்றியது, லார்சன் டியூப்ரோ முதலாளிக்கு தோன்றியது, உனக்கு தோன்றியது. வேறு எவனுக்கு தோன்றியது? ஒரு செருப்பு கம்பெனி 2000 கோடி ரூபாய்க்கு இங்கே வந்து தொழில் நிறுவனம் வைக்கிறேன் என்பதற்காக நெகிழ்ச்சியற்றதாக சட்டப்போக்கு இருக்கிறது என்பதாக நம்முடைய தொழிலாளர் அமைச்சர், இந்த அவர் பேர் என்ன, விருதுநகர் இருக்காரு, அவர் பேசினார். நெகிழ்ச்சியற்றதாக இருக்கிறதா, ரிஜிடிட்டி. ஆகவே இவர்கள் நிகழ்ச்சி போக்குடையதாக மாற்றினார்களாம். யாரு? முதலாளி நிகழ்ச்சி போக்குடையவராக 10 ரூபாய் சம்பளம் கொடுக்க மாட்டார். தொழிலாளி நெகிழ்ச்சியற்ற இந்த சட்டத்தை சுமக்க வேண்டும். இதை விட கேவலம் இருக்கா? நீ எதெல்லாம் செய்ய, நீ ஒரு முதலாளி வர்க்கம், கொள்ளையடிக்க வந்தவர்கள், உங்களுக்கு ஒரு நாணயம், ஒரு நேர்மை எதுவும் கிடையாது. அரசியலுக்கு நீங்கள் வந்தது தகப்பன், மகன், பேரன் என்று பல 1000 கோடி ரூபாய், பல லட்சம் கோடி ரூபாய் நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிறீர்கள். எங்கு போய் இந்த பணத்தை வைப்பது என்று தெரியாமல் அப்பனும் மகனும் அலைகிறார்கள் என்று நம்முடைய தியாகராஜன் சொன்னார். பிடி ராஜன் பேரன், பள்ளிமேல் தியாகராஜன், அவர் சொன்னார், பணத்தை எங்கே கொண்டு போய் வைப்பது என்று தெரியாமல் அப்பனும் மகனும் அலைகிறார்கள் என்று சொன்னதற்காக அவருடைய பதவியை பிடிங்கி விட்டார்கள். புரிகிறதா? இந்த மாதிரி மனிதருக்கு நீங்கள் வந்து, ஆனால் அவர் வந்து ரொம்ப நம்பிக்கையா ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, அடுத்து ஆட்சிக்கு வருவதை பற்றி நான் பேசியதற்கு பதில் இவர் கார்ல் மார்க்ஸினுடைய சிலையை தொடுவதற்கு தகுதியுடையவரா? இதான் என்னுடைய கேள்வி. இந்த கம்யூனிஸ்ட் மானங்கட்டு அழைக்கிறான். அவன் என்ன வேண்டுமானாலும், இப்போ கார்ல் மார்க்ஸுக்கு நேரடி வாரிசு ஸ்டாலின் தான். அதற்கு பிறகு நாங்கள் தான் என்று அதற்கு பிறகுதான் நாங்கள் என்று சொல்லுவான். அது பற்றி அவன் கொதிப்படைய வேண்டும். 12 மணி நேர சிந்தனையை உனக்கு ஏற்பட்ட அன்றைக்கே கூட்டணியை விட்டு வெளியிருக்க வேண்டும். அது திரும்ப வந்து அந்த சட்டம் எடுக்கப்பட்டதெல்லாம் அதற்கு பிறகு. இந்த மாதிரி சிந்தனை தோன்றுகிற ஒருவனோட நாங்கள் கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டிருக்க வேண்டும். கேட்டார்களா? அந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில தலைவர், சிபிஎம் மாநில தலைவர் பேசுகிறார். தமிழ்நாடு சிறப்பாக வளர்ச்சி அடைந்திருக்கிறது, இன்னும் சிறப்பாக வளர்ச்சி அடைந்திருக்கும், ஆனால் மத்திய அரசாங்கத்தில் பணம் கொடுக்க மறுக்கிறார்கள். காங்கிரஸ் அரசாங்கம் ஆண்ட காலத்தில் கொடுத்ததை விட 4 மடங்கு 6 மடங்கு கொடுத்திருக்கிறோம் என்று அவன் புள்ளி விவரம் சொல்லுகிறான். நீ பதில் சொல். மொத்தம் எத்தனை ஆயிரம் கோடி காங்கிரஸ் அரசில் உனக்கு கொடுக்கப்பட்டது காங்கிரஸ் தோன்றிய காலத்திலிருந்து? நாங்கள் இந்த 10 ஆண்டு காலத்தில் உனக்கு எவ்வளவு பணம் கொடுத்துருக்கோம் என்று இன்றைக்கு புள்ளி விவரம் வெளியிட்டிருக்கிறார்கள். சொல்லு. அவர் கொடுக்கவில்லை என்று சொல்கிறாயே, காங்கிரஸ் கொடுத்ததாக்கும் இவன் கொடுக்க மறுத்து விட்டானாக்கும். நான் சொல்லுகிறேன், பணமெல்லாம் எப்படி பகிரப்பட வேண்டும் என்பதற்கு அரசியல் சட்டத்தில் எல்லாம் வரைமுறை. ஆல்ரெடி ஒப்புக்கொண்ட நிறைய திட்டத்துக்கு பணம் கொடுக்கல அப்படிங்கிறது தான். அதனாலதான் நான் சொல்றேன், உனக்கு ஓட்டு இருக்கு, தமிழ்நாட்டு தவறா வழி நடத்த முடியுது. அப்புறம் மற்றவன், தமிழ்நாட்டு மக்களுக்கும் அந்த எண்ணம் தானே இருக்கு. அந்த எண்ணத்தை நீங்கள் ஊட்டுகிறீர்கள். அதை மறித்து மக்களுக்கு உண்மையை உணர்த்தக்கூடிய ஆற்றல் இங்கே உள்ள அரசியல் கட்சிகளுக்கு இல்லை. எல்லாரும் விலை போகிறவர்களாக இருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், ரயில்வே திட்டங்கள் நடைபெறுகின்றனவா இல்லையா? விண்ணூர்தி நிலையங்கள் உருவாக்கப்படுகின்றனவா இல்லையா? இவர் சொல்லுகிறார், ஒசூரிலே ஒரே ஒரு விமான நிலையம் வருவதற்கு இராணுவமோ ஏதோ ஒரு அதுக்கு எதிர்ப்பு சொல்லி கொண்டிருக்கிறான். பெங்களூரில் இருப்பதினால் இதில் பக்கத்தில் வைப்பது என்பது 2 சர்வதேச நிலையங்கள் என்றால் அதெல்லாம் அந்த விவாதங்களுக்குள்ள அப்புறம் போகலாம். ஏதோ ஒரு காரணம் சொல்லுகிறான். அதற்கு பதில் நீ சொல்வதை விட்டுவிட்டு
நீ சொல்லுகிறாய் நீட் தேர்வு ஒழிய வேண்டும் என்றால் பிஜேபி ஒழிய வேண்டும். நீட் தேர்வை கொண்டு வந்தவன் நீ. காந்தி செல்வன் திமுகவினுடைய துணை மந்திரி. காங்கிரஸ் ஆட்சியில் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. காங்கிரஸை பார்த்தல்லவா சொல்ல வேண்டும் நீ. நீட் தேர்வை கொண்டு வந்தது நீனும் நானும், நாம் 2 பேரும் அயோக்கியர்கள். அது மோடிக்கும் இந்த சட்டத்திற்கு என்ன சம்பந்தம்? இல்ல அது இல்ல, நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் ரொம்ப பழைய கதை. அவங்க அதுக்கு ரத்து பண்றதுக்கு பழைய கதையாவது புதிய கதையாவது சார் அவங்க நீட்டை இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கான்னு சொல்றேன், நீ பழைய கதை என்று இல்ல சொல்ற. நீட் இன்றைக்கும் பேசுறாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, எங்க ஆட்சி காலத்துல விருப்பப்பட்ட மாநிலங்களுக்கு தான் உண்டு, வேண்டாம் நான் பேசுவதை கேட்க வேண்டும். நீ இன்றைக்கும் நீட் பேசப்படுகிறது. இன்றைக்கு காலையில் பேசியிருக்கிறார் உங்களுடைய முதலமைச்சர். ஆமா பேசியிருக்க. அப்புறம் அது கரண்ட் சப்ஜெக்ட் என்று தானே நானும் பிஜேபி கட்டாயப்படுத்துதுன்னு சொல்லி பேசியிருக்காரு. அப்போ காங்கிரஸ் கொண்டு வந்ததுன்னா அதை நீக்கிறதுக்கு ஏன் பிஜேபி அலோவ் பண்ண மாட்டேங்குது? நான் விவாதிக்கிற தரத்துக்கு நீனும் விவாதித்தால் தான் நாம் 2 பேரும் பேச முடியும். சரி, அது நீட்டு மோடிக்கு சம்பந்தமுடைய சட்டம் அல்ல. அது காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட சட்டம். நீட்டு கொண்டு வந்தது திமுக மந்திரி. இன்றைக்கு வரையிலும் நீட் இருக்கிறது. அது பழைய தேசிய கட்சியினுடைய தொடர்ச்சி. நீட் இந்தியா முழுவதற்குமான கல்வி நிலையமாக இருக்கிற இந்த திகேட்டை கொண்டு வந்தவன் நீ. அதற்கு நீ தான் தூக்கில் தொங்க வேண்டும். அதை விட்டு மோடி கொண்டு வந்தார் என்று இல்லாத பொய்யை சொல்லி உன்னை வரையில் நம்ப வைக்கிறார்களே. உனக்கு ஒரு ஓட்டு இருக்கிறதே, இப்படி தவறாக வழிநடத்தப்படுகின்ற நீ போடுகின்ற ஓட்டு தான் இந்த ஆட்சியை திரும்ப கொண்டு வரும். நான் கேட்கிறேன், இந்த நீட்டை இன்றைக்கு வரையிலும் பேசுகிறேன். சரி, அந்த நீட்டை நீக்கிறதுக்கு ஏன் இப்போ உள்ள பிஜேபி உதவ மாட்டேங்கி? அதுதான் கேள்வி. பிஜேபியினுடைய வேலை இல்லை, கொண்டு வந்தவன் நீ என்று சொல்கிறேன். அதை விட்டு பிஜேபி செல்வால் அடித்துக்கொள். இல்லை, நீ மக்களிடம் போய் மன்னிப்பு கேட்க வேண்டும். நான் இந்த நீட்டை தவறுதலாக கொண்டு வந்து விட்டேன், இப்பொழுது மோடி அதை நீக்க மறுக்கிறார், நான் மன்னிப்பு கேட்கிறேன், நீக்கட்டும் என்று சொல். நீ என்னவோ அவன் தான் கொண்டு வந்தது போலவும் அவன் தான் இந்த தீமைக்கெல்லாம் காரணம் போலவும் பேசுகிறாயே, சரியா என்று கேட்கிறேன். தமிழ்நாட்டில் அது இம்ப்ளிமெண்ட் ஆனது பாஜக அதிமுக ஆட்சி காலத்துல தான், திமுக ஆட்சியில இல்லை. ஈவன் ஜெயலலிதா உயிரோட இருந்த வரைக்கும் நீட் தமிழ்நாட்டில் வரல. கொண்டு வந்ததே திமுக இருக்கிறேன். நீ பின்னால் வருகின்ற ஆட்சிகளை பற்றியெல்லாம் பேசுகிறேன். கொண்டு வந்ததே திமுக. ஓகே, எதற்காக நீ கொண்டு வந்தாய்? இப்பொழுது எதற்காக விளக்க வேண்டும் என்று சொல்கிறார்? 1000 கோடி ரூபாய் சந்தி பறி போய்விட்டது. +2 படித்து விட்டு வந்தவனால நேரடியாக மெடிக்கல் காலேஜுக்கு வருவானே. ஆனால் கட் ஆஃப் மார்க் 97 வைக்கலாம். எவன் பணம் கொடுக்குறானோ அவனுக்கெல்லாம் 97 மார்க் போடலாம். பணம் கொடுக்காதவனுக்கெல்லாம் விட்டு விடலாம். 1000 கோடி ரூபாய் சந்தை. ஆற்காடி வீராசாமியும் கருணாநிதியும் சேர்ந்து கொள்ளையடித்த துறை அது, அந்த மெடிக்கல் காலேஜ் துறை. அதில் நீட்டு இப்பொழுது இவர்களுடைய அது நேர்மையாக நடக்கிறது. இந்தியா முழுவதுக்கும் நேர்மையாக நடக்கிறது. ரொம்ப சாதாரணமான மாநிலங்களுக்கும் இவர்களுக்கும் ஒரே மாதிரி சட்டங்கள் தான் இங்கே நிறைவேறுகின்றன. ஒரு ஊழல் அதிமுக நான் இதற்கு ஒரு யோசனை சொன்னேன். இதெல்லாம் உங்களுக்கு படுகிறதா? இதெல்லாம் கொண்டு போகிறீர்களா நீங்கள் மக்களிடம்? நான் சொன்னேன், 1.5 லட்சம் பேர் நீட் எழுதுகிறான். சரி, 75,000 பேர் தேர்வு செய்யப்படுகிறான். 10,000 பேருக்கு தான் இடம் இருக்கிறது. அறிவு இருக்கிறதா உனக்கு? இன்னும் எத்தனை கல்லூரிகளை கட்ட வேண்டும் என்று சொல். இல்லாவிட்டால் நாட்டிலே மீதம் 60,000 பேரிலே 10,000 பேர் உள்ளே போகிறானே, அதிலே அரசு கோட்டாவில் போகிறவனை விட்டுவிடு. மற்றவனெல்லாம் பணம் கொடுக்குறவனைத்தான் தனியார் கல்லூரியில் இந்த சண்முகம் சேர்த்துக்கொள்வார், அல்லது செட்டிநாடு மெடிக்கல் காலேஜில் சேர்த்துக்கொள்வார்கள். வேறு எவனையும் சேர்க்க மாட்டார்கள். எவன் 200 மார்க் வாங்கியவன் 2 கோடி ரூபாயை கொடுத்து சேர்ந்து விடுவான். 600 மார்க் வாங்கியவன் சேராமல் போய்விடுவான். புரிகிறதா உனக்கு? அரசாங்க கோட்டா நீங்களாக. இதற்கெல்லாம் ஒரு வழி கண்டுபிடிப்பதற்கு உங்களுக்கு யோகியதை கிடையாது. நான் சொன்னேன் இதற்கு ஒரு யோசனை. 60,000 பேர் நீ தேர்வாகி நீ தேர்வு செய்யாத அனிதாவை பற்றி பேசுகிறாய். அந்த அனிதா சாவுக்கே நீதான் காரணம் என்று என்னுடைய கருத்து. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீ நீட் தேர்வு கொண்டு வந்ததுனால தான் அனிதா செத்தாள். ஆகவே நீ போய் எங்கே ஓரம் விடுகிறாய், அதெல்லாம் கிடக்கட்டும். 60,000 பேரையும் உக்ரைனுக்கு அனுப்பு, ரஷ்யாவுக்கு அனுப்பு, ஜெர்மனிக்கு அனுப்பு, சீனாவுக்கு அனுப்பு, பிரிட்டனுக்கு அனுப்பு. அங்கே உள்ள மருத்துவக் கல்லூரிகளை படிக்க வை. அதற்கு அரசாங்கத்தை, நம்முடைய தேசிய வங்கிகளை கடன் கொடுக்கும்படி செய். அவன் மருத்துவரான பிறகு திரும்ப கட்டுவதற்கு ஏற்பாடு செய். ஆக இதன் மூலம் வீதிக்கு 4 டாக்டர்கள் உருவாகி விடுவார்கள். உனக்கு கல்லூரி கட்டுவதற்கு பணம் இல்லை. தனியார் கல்லூரிகள் பெருங்கொள்ளை அடிக்கின்றன. ஆகவே இதற்கு மேல் மருத்துவ இடங்களை பெருக்க முடியாத நிலையில் நீ இவர்களையெல்லாம் வெளிநாடுகளுக்கு அனுப்பு. அதற்கு வேண்டிய கடனை நீ பெற்றுக்கொடு. அவன் படித்து விட்டு பிறகு அந்த கடனை திருப்ப கட்டட்டும் என்று நான் ஒரு ஆக்கபூர்வமான கன்ஸ்ட்ரக்டிவ் சஜஷன், அது ஆக்கபூர்வமான யோசனை நான் 5 ஆண்டுகளாக சொல்லி கொண்டிருக்கிறேன். எவனா கேட்கிறானா? என்னுடைய பேச்சை 2 காலம் போடுவானா? 2 வரி போடுவானா இந்த பத்திரிகையிலேயாவது? எல்லாம் அரசாங்கம்
ஸ்டாலினுக்கு விளம்பரம் கொடுக்கும், உதயநிதிக்கு விளம்பரம் கொடுக்கும், ஒரு பக்கம் விளம்பரம் கொடுக்கும். ஆகவே வரலாறே எங்களுடைய வாழ்வே என்று அதைத்தான் போடுவான். நான் சொல்லுவேன், அவனுடைய உளறல்களையெல்லாம் போடுகிறான், என்னுடைய அறிவான பேச்சை அவன் போடுவதில்லை. இதுதான் பத்திரிகைகள். நீட் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுக ரெண்டும் ஒரே நிலைப்பாட்டில் தான் இருக்கு. பிஜேபி தான் அதுல எதிர் நிலைப்பாட்டில் இருக்கு. அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் நீனாக ஒரு யோசனை. பிஜேபி ஒன்றுமில்லை. ஏற்கனவே நடந்த திட்டம், இந்தி ஏற்கனவே உள்ள தேசிய மொழி. காங்கிரசுக்கு சொல்லிவிட்டாயா? இந்தியை திணிக்கிறார்கள் என்று சொல்லுகிறாயே, காங்கிரஸ் திணிக்காது என்பதற்கு உறுதிமொழி உன்னால் கொடுக்க முடியுமா? காங்கிரஸே இப்ப பாஜக இந்தி திணிக்கின்னு எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இல்ல காங்கிரஸ் தமிழ்நாடு இல்ல பழைய காங்கிரஸ் மனநிலை இப்ப இல்ல. அவங்க இப்ப மாறி கேள்வி கேட்க இல்ல சார், நான் அப்படி சொல்ல. முன்னாடி பேச விடு, நானே உனக்கு சேர்த்து கேள்விக்கு பதில் சொல்றேன். காங்கிரசுக்கும் தேசிய மொழி இந்தி தான். திமுக எதிர்த்து போராடியது தேசிய மொழியான இந்தியை, காங்கிரஸை எதிர்த்து தான் போராடியது. காமராஜரை கீழே இறக்கியதே எங்கேயோ உள்ளவன் இந்தியை திணித்ததற்காகத்தான், காமராஜனுடைய ஆட்சி முறைக்காக இல்லை. ஆகவே நீ இப்பொழுது சொல்ல வேண்டும், ஈழம் அழிந்ததற்கு நான் தான் காரணம், கச்சத்தீவு கொடுக்கப்பட்டதற்கு நான் தான் காரணம், காங்கிரஸ் அதை செய்தது. ஈழத்தை அழித்தது காங்கிரஸ், அதற்கு துணையாக இருந்தவர் கருணாநிதி. நீ கச்சத்தீவை கொடுத்தது இந்திரா காந்தி, அதற்கு துணையாக இருந்தவர் கருணாநிதி. இவ்வளவு காரியங்களையும் செய்தது நீங்கள். உங்களுடைய காலத்திலே தான் மிகப்பெரிய துரோகம் தமிழுக்கும் தமிழினத்திற்கும் செய்யப்பட்டது. அது மட்டுமல்ல, நீட்டை கொண்டு வந்தவர்கள் நீங்கள் தான். அது மட்டுமல்ல, எல்லாவற்றுக்கும் இந்தியை திணிக்க பார்க்கிறது. அவருடைய தேசிய கல்வியின் மூலம் பணம் கொடுக்க மறுக்கிறார்கள். நீ சொன்ன 6க்கும் நான் பதில் சொல்கிறேன். கொடுக்க மறுக்கிறார்கள் என்று நீ சொல்லுகிறாயே, இந்தியை மோடியா தேசிய மொழியாக்கினார்? அவர்கள் இந்தியை திணிக்கிறார்கள், சமஸ்கிருதத்தை போற்றுகிறார்கள் என்பதெல்லாம் நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் இது தேசிய மொழி கொள்கையே அரசியல் சாசனத்தில் இந்தி என்று ஏற்றப்பட்டிருக்கிறது. அதை எதிர்த்து போராடுவதற்கு 30 ஆண்டுகள் நீ ஆட்சியில் பங்கு வைத்தாயே, உனக்கு மானம் இருக்கிறதா? நம்முடைய கிராமங்களிலே கேட்பார்கள், சோற்றைத்தான் தின்கிறாயா என்று. நீ அந்த இந்தி மொழி தேசிய மொழியாக இருக்கக்கூடாது என்று காங்கிரஸோடு நீ ஒரு காலத்திலாவது போராடியது உண்டா? 67 நீ போராடியது என்பது வேறு. அதுக்கு பிறகு நீ கூட்டணிக்கு போய்விட்டாயே. வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது என்றெல்லாம் சொன்னீர்கள். இப்பொழுது தெற்குத்தான் வாழ்கிறது, வடக்கு தேய்ந்து பீகார் நாசமாக போய் கொண்டிருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீ எப்பொழுதாவது இந்தி தேசிய மொழியாக இருக்கின்ற கட்சியோடு கூட்டணி சேர மாட்டோம் என்றோ, அல்லது நாங்கள் சேர்ந்திருக்கின்ற காலத்தில் இந்தியை எதிர்த்து நாங்கள் பாராளுமன்றத்தில் முழங்குவோம் என்றோ ஒரு முறையாவது நீ முழங்கியதுண்டா? அயோக்கியர்கள் நீங்கள். நான் சொல்லுகிறேன், அயோக்கியர்கள், வடிகட்டிய அயோக்கியர்கள். பேசுவது ஒன்று, செய்வது ஒன்று. எல்லாவற்றுக்கும் அவன்தான் காரணம். அல்ல, மோடி இந்துத்துவாக்காரர். நான் இந்துத்துவாவை ஒத்துக்கொள்வதில்லை. இந்து என்ற ஒரு மதமே கிடையாது என்று சொல்லுகின்றவன் நான். ஆகவே இந்து என்ற மதம் இந்திய தேசிய விடுதலை போராட்டத்திற்காக திலகரால் உருவாக்கப்பட்டு அந்த இந்துத்துவம் பிறகு ஆர்எஸ்எஸ்ஸால் வடிவமைக்கப்பட்டது. ஆகவே காங்கிரஸும் அதை ஏற்றுக்கொண்டது. கெட்டிப்படுத்தியது ஆர்எஸ்எஸ், பிஜேபி. அந்த கருத்தை நான் ஒப்புக்கொள்வதில்லை. மனிதர்களை மதங்களின் வாரியாக, மதத்தை நீ கடைப்பிடி, ஜாதியை நீ ஜாதியிலே இரு, அவையெல்லாம் அரசியலுக்கு தேவையில்லை. அப்படியானால் முஸ்லீமுக்கையும் கலக்கி சொல்லுவான். இந்துக்களுக்காக கட்சி வைக்கக்கூடாது, முஸ்லீம்களுக்காக கட்சி வைக்கக்கூடாது என்பான். அதெல்லாம் ஒரு பக்கம் கேட்டதெல்லாம் பெரிய விவகாரங்கள். எல்லா ஜாதியும் ஆளுக்கு ஒரு கட்சி வைத்திருக்கிறான். ஆனால் இவன் ஜாதி ஒழிய வேண்டும் என்று பேசுவான். இவன் ஜாதியை கெட்டிப்படுத்தி கொண்டே இருப்பான். இன்னொரு பக்கம் ஜாதி ஒழிய வேண்டும் என்று பேசுவான். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீ இன்றைக்கு எதையெல்லாம் குற்றமாக பிஜேபி மீது சொல்கிறாயோ அந்த இந்தி எதிர்ப்பை இன்றைக்கு ராகுல் காந்தியை ஒரு உறுதிமொழி கொடுக்க சொல். தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவாக பேசுனீங்க. ரொம்ப நன்றி.